ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். என்னோடய ஸ்டைலில் சேப்பக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறேன்னு வாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் செஞ்சிட்ருக்கேன், ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணுறேன். சேப்பக்கிழங்கை வேக வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு அடுப்பில் வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மூணுத்தையும் எண்ணெயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சேப்பக்கிழங்கும் அது கூட சேர்த்துருங்க. இதுக்கு மூடி போட்டு வதக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால மூடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா குழஞ்சிடும், மசிஞ்சிடும் சேப்பக்கிழங்கு. மூடி போடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை நான் வறுத்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா சுருங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்குது இல்லைங்களா, அது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் செஞ்சுட்டு. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு வாங்க பார்க்கலாம். சாதத்தை நல்லா உடச்சி விட்டுக்கிறேங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பாரை சாதத்து மேலே ஊற்றிக்கலாம். இப்போது சேப்பக்கிழங்கு பொரியல் செஞ்சோம் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம உருளைக்கிழங்கு டேஸ்ட் மாதிரி தாங்க இருக்கும் இந்த பொரியல். அப்புறம் புடலங்காய் கூட்டு மாதிரி வச்சுருக்காங்க. கூட்டுன்னா நம்ம பருப்பெல்லாம் போட்டு வைக்கல, கலக்காய் கொட்டை போட்டு அரைச்சி வச்சது. இது தாங்க இன்னையோட லஞ்ச். நாளைக்கு என்ன லஞ்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம். என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.